வெல்கம் டு டாட்ஸ் அண்ட் டெலிஷியஸ். இட்லி பிடிக்காதவங்க கூட இந்த சாம்பார் வச்சா ஈஸியாக இட்லி சாப்பிட்லாம். இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். குக்கரில் 4 கப் தண்ணி வச்சுட்டு ஊற வச்சு 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அரைச்சி வச்சு 4 தக்காளி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1 கத்து கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டு கொதி வந்ததை மூடிட்டு 4 விசில் விட்டுருங்க. விசில் வந்துடுச்சு. திறந்து பருப்பை மசிச்சு விட்டுருங்க. கடைசியாக இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஆயில், கடுகு, சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சுதான், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக அதை வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. மசிச்சு வச்ச பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக வெல்லம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான இட்லி சாம்பார் ரெடி.